الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد قد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال الله تعالى في القرآن العظيم إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا. கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் அக்ஸாவில் ஜும்மா முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீன், மனிதன் அல்லாத எண்ணிலடங்காத உயிரினங்கள், எண்ணிலடங்காத வியக்கத்தக்க படைப்புகளையும் படைத்த படைப்பாளன், அறிவோடு சிந்திக்கிற மனிதனுக்கு அவனால் படைக்கப்பட்டவைகளில் பல்வேறு சான்றுகளும் பல்வேறு படிப்பினைகளும் அவனுக்கு ஏராளமாக பரவி கிடக்கின்றன. அந்த சான்றுகளை பார்க்கிற போது அல்லது அவற்றை அனுபவிக்கிற போது அதனுடைய பின்னணிகளை மனிதன் திரும்பி பார்க்க வேண்டும். எதற்காக இவ்வாறெல்லாம் இறைவன் படைத்திருக்கிறான், இதையெல்லாம் நாம் அனுபவித்தாக வேண்டும், இதிலிருந்தெல்லாம் நாம் மீண்டெழுத வேண்டும், இதற்கெல்லாம் நாம் அப்பாற்பட்டு இருக்க இயலாது, இதனால் நாம் என்ன செய்ய நேரிடும் என்பதையெல்லாம் அவன் அலசி ஆராய்ந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கை அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உலகத்தில் எல்லாவற்றையும் அவன் படைத்திருக்கிறான். அதுவும் அனைத்தையுமே மனிதனுக்காகத்தான் படைத்திருக்கிறான் என்று குர்ஆனில் குறிப்பிடுகிறான். உவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் அர்தி ஜமீஆ என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன்தான் பூமியில் இருக்கிற அனைத்தையும் உங்களுக்காக படைத்ததாக சொல்கிறான். உங்கள் என்று மனிதனைத்தான் நோக்குகிறான், உங்கள் என்று ஜின்னினத்தை தான் அல்லாஹ் நோக்குகிறான். ஆக இந்த ஒட்டுமொத்த இரு இனங்களுக்காக ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதில் தான் மனிதன் வாழ வேண்டிய ஒரு நிலை இருக்கிறார். ஏனைய உயிரினங்களும் வாழ்ந்தாக வேண்டும். இன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டால் எப்படிப்பட்ட தட்பவெப்ப நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் பருவங்கள் மாறிப்போய் எது எந்த காலத்தில் நடக்க வேண்டுமோ அது அந்த காலத்தில் நடக்காமல் எல்லாம் தலைகீழாக இன்றைக்கு பருவங்கள் மாறி தலைகீழான ஒரு போக்கை எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் இன்றைய இந்த கோடை காலம் என்பது
மனிதனால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு, இப்போதே இப்படியா என்று சொல்கிற அளவிற்கு வியக்கத்தக்க ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் இன்றைக்கு சந்திக்கிறது. இங்கு கோடை காலம் என்றால் எங்கு கோடை அதிகமாக கொட்டித்து இருக்குமோ அந்த நாடுகளில் எல்லாம் இன்றைக்கு புயலும் மழையுமாக மாறி போயிருக்கிறது. எல்லா இடங்களிலுமே பருவங்கள் மாறி போயிருக்கிறது. ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இது மழைக்காலம், இது குளிர்காலம், இது வெயில் காலம், இது மேற்கு தொடர்ச்சி அதாவது தென்மேற்கு பருவக்காற்று காலம் என்றெல்லாம் சரியாக சொல்வார்கள். அதெல்லாம் அனுபவபூர்வமாக உணர்ந்தவைகள், ஆய்வுபூர்வமானவைகள் அல்ல. எல்லாம் காலம் காலமாக அனுபவித்தவைகளை அந்த பருவங்கள் வருகிற போது அவர்கள் சொல்வது அது பொருந்தி போனது. ஆனால் இன்றைக்கு யாராலும் எதையும் சொல்ல முடியவில்லை. எல்லாம் மாறி போயிருக்கிறது. இப்படி மாறி இருக்கிற இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கக்கூடிய நாம், குறிப்பாக முஸ்லிம்கள், நாம் எப்படி இருக்கிறோம், அதை எப்படி நாம் பார்க்கிறோம் என்பதை இந்த உரையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையுமே நமக்கு புரிந்து செயல்படுவதற்காகத்தான் வழங்கியிருக்கிறான் என்பதை முதலில் நாம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அடிக்கிற இந்த வெயிலுடைய தாக்கத்தை தணித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் இதிலும் கூட பல அற்புதங்களை நிகழ்த்துகிறான். வேறு எந்த காலத்திலும் விளையாத மனிதனுக்கு உடல் ரீதியாக குளிர்ச்சியை தரக்கூடிய பல்வேறு பழங்கள், பல்வேறு காய்கறிகள் அது இந்த பருவத்தில் தான் கிடைக்கும். வெள்ளரிக்காய் குளிர்காலத்தில் கிடைக்க வாய்ப்பில்லை. அதே போன்று தர்பூஸ் இது குளிர்காலத்தில் கிடைக்க வாய்ப்பில்லை. கோடை காலத்தில் என்று கிடைக்க வேண்டிய, விளைய வேண்டிய அத்தனை பயிர்களும், அத்தனை பழங்களும், அத்தனை கனிகளும் கோடை காலத்தில் தான். மாம்பழம் நீங்கள் கொடுத்து வைத்தாலும் கூட குளிர்காலத்தில் மாம்பழத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அது கோடைக்கென்று இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு கொடை. இப்படி பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் கோடையில் மனிதனுக்கு தரக்கூடியது. அது மட்டுமல்ல, இது மனிதன் உண்டு அனுபவிப்பதற்குரியது. மனிதன் உண்ணாமலேயே புறச்சூழலை அனுபவிக்கக்கூடிய கோடை வாசஸ்தலங்கள் என்று இருக்கிறது. ஊட்டி, கொடைக்கானல் என்று தமிழகத்திலேயே பல இது மாதிரியான சீதோஷ நிலையை கொண்ட மிதமான, அதாவது வெயிலை தாக்கத்தில் இருந்து காக்கக்கூடிய இது மாதிரியான இடங்களையும் அல்ல தந்திருக்கிறான். அங்கு குளிரில் நம்மளை போன்றவர்கள் எல்லாம், நம்மை போன்ற யாரும் அங்கு என்ன செய்கிறார்கள், இருக்கவே முடியாது. கோடையில் வந்து சாகக்கூடிய மக்கள், கோடையை அனுபவிக்கக்கூடியவர்கள் அது மாதிரியான இடங்களை போய் அங்கு போய் சேர்ந்து தங்களுடைய அந்த உடல் சூட்டை தணித்துக் கொள்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். இதுவும் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு அருள்தான். ஆக கோடை என்பது நமக்கு கொடியதாக தோன்றினாலும் அந்த கோடையிலும் கூட உயிரினங்கள் வாழ்வதற்கு, மனிதன் வாழ்வதற்கு எத்தனையோ அற்புதங்களை கோடையிலும் அல்லாஹ் அருளாக வழங்கியிருக்கிறான். அது மட்டுமல்ல, ஒரு காலத்தில் கோடை என்று வந்துவிட்டால் நம்முடைய வீடுகளில் எங்கும் இந்த மின்விசிறியை பார்க்கவே முடியாது. ஒரு 1000 வீடு இருக்கிற இடத்தில் 100 வீட்டில் கூட மின்விசிறி இருக்காது. கரண்டே கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? கோடை காலத்தில் அவர்களுக்கு இயற்கையில் கிடைக்கக்கூடிய தென்னை ஓலைகளையும் பனை ஓலைகளையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து அதை விசிறிகளாகத்தான் பயன்படுத்தி வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படித்தான் இரவையும் கழித்திருக்கிறார்கள், பகலையும் கழித்திருக்கிறார்கள். இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். கோடையிலே அவர்கள் உடல் சுட்டை தணித்துக் கொள்வதற்காக மண்பாண்டங்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தண்ணீரை அதிலே ஊற்றி வைத்து அது இயற்கையிலேயே குளிரை வரவைக்கக்கூடிய ஒரு சாதனமாக பயன்பாட்டிலே இருந்திருக்கிறது. எல்லாம் கடந்து இன்றைக்கு நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில், பார்த்தால் பாத்திர மாத்திரத்தில், அமைக்கிறால் உடனே என்று மனிதன் இந்த கோடையை தணித்துக் கொள்வதற்கான அத்தனை வசதி வாய்ப்புகளை மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். இதுவும் இறைவன் மனிதனுக்கு தந்திருக்கிற கோடையால் தந்திருக்கிற கொடைதான். இது மனிதன் இது மாதிரியான நெருக்கடிக்கு தள்ளப்படாத போது இவைகளெல்லாம் அவன் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற சிந்தனை அவனுக்கு நிச்சயமா வந்திருக்கவே வாய்ப்பில்லை. அப்ப இதெல்லாம் மனிதன் எதனால் கண்டுபிடிக்கிறான்? ஒரு நெருக்கடிக்குள்ளாகும் போது இதிலிருந்து நம்மை நாம் எப்படி தகவமைத்துக் கொள்வது, தற்காத்துக் கொள்வது என்று அதில் முனைப்பாக ஈடுபட்டு இது மாதிரியான சாதனங்களை கண்டுபிடித்து தன்னை காத்துக் கொள்கிறான். குளிர் அடிக்கிற போது குளிர்ந்து காத்துக் கொள்வதற்கு அதற்கான ஆடைகளை வடிவமைக்கிறான். கோடையில் அணிவதற்கான ஆடைகளை வடிவமைப்படி பல்வேறு வகையானவைகளை
மனிதன் இந்த உலகில் வாழ்வதற்காக ஒவ்வொரு தட்பவெப்பமான காலத்தில் வாழ்வதற்கான வசதிகளை வாய்ப்புகளை மனிதன் உருவாக்கிக் கொள்கிறான். இந்த உருவாக்கத்திற்கு பின்னணியில் அல்லாஹ் தான் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தும் கூட இந்த கோடை காலத்தில் இந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? இதிலிருந்து நாம் என்ன படிப்பினை பெற்றிருக்கிறோம், பெறப்போகிறோம் என்பதை இந்த உரையில் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 78ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா. நரகம் இருக்கிறது, ஜஹன்னம், அது வரம்பு மீறுவோரை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மிர்சாத் என்று சொன்னால் இன்றைக்கு ரேடார் என்று சொல்கிறானே, எதிரி விமானம் எங்கிருந்து வருகிறது, எப்போது இதை கடக்கிறது, எப்போது வரும், எந்த வேகத்தில் வருகிறது, அதே விடவும் அதிகமான வேகத்தில் போய் நம் எல்லைக்குள் வருவதற்கு முன்னர் சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி எப்படி ரேடார் என்று மனிதன் சொல்கிறான் ஒரு கருவி, அது மாதிரியான ரேடாராக அல்லாஹ் எதை சொல்கிறான்? நரகத்தை சொல்கிறான். இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா. நரகம் அது கண்காணித்து காத்துக் கொண்டிருக்கிறது. யாருக்கு? லி தாகீன மாஆபா. வரம்பு மீறுகின்றவர்களுக்கு அந்த நரகம் தங்குமிடமாக காத்துக் கொண்டிருக்கிறது. எப்போது வருவான் நம்முடைய பங்காளி, நம்முடைய கூட்டாளி எப்போது வருவான் என்று நரகம் காத்துக் கொண்டிருக்கிறது. லைசத் லாபிசீன ஃபீஹா அஹ்காபா. அப்படி நரகத்துக்கு போய்விட்டால் காலமாக அவன் நரகத்திலேயே தங்கி விடுவான், காலமாக நரகத்திலேயே தங்கி விடுவான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். லா யதூகுன ஃபீஹா பர்தன் வலா ஷராபன். அப்படிப்பட்ட கொடிய நரகத்துக்கு இவன் போய்விட்டால், காலமாக அவன் தங்கிவிட்டால், லா யதூகுன ஃபீஹா பர்தன், அங்க குளிர்ச்சியை அவன் அனுபவிக்க முடியாது. நரகத்தில் இந்த வெப்பத்தில் குளிர்ச்சியை நாம் அனுபவிக்கலாம். எப்போ? நம்ம வீட்டில் ஃபேன் இருந்து சொன்னா, ஏசி இருந்து சொன்னா, ஏசி கூட செய்யலாம், எல்லாத்தையும் கலந்து கூட என்ன செய்வோம், நம்ம சுகமாக நரகத்திலிருந்து இந்த சூட்டிலிருந்து நம்மை காத்துக் கொள்வோம். அல்லது ஃபேன் இருக்கிறவங்க வேற நேரம் உட்காந்துருவாங்க, கொஞ்சம் நேரம் என்ன சூடா இருக்குது, ரொம்ப கடுமையா இருக்குது, வெயில் அதிகமா இருக்குது, எந்த நிமிஷம் தங்களை தணித்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த மாதிரியான ஒரு தணிப்பு, இந்த மாதிரியாக அந்த நரகத்துடைய சூட்டிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கான அந்த குளிர்விப்பு அங்கு இருக்காது. லா யதூகுன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா. அந்த வெப்பத்தின் தாக்கத்தால் நாவெல்லாம் வறண்டு போய்விடும். குடிப்பதற்கு குளிர்பானம் கிடைக்குமா? தண்ணீராவது கிடைக்குமா? தண்ணீரும் கிடைக்காது, குளிர்பானம் ஒன்றுமே கிடைக்காது. லா யதூகுன ஃபீஹா பர்தன் வலா ஷராபன். சர்பத்தும் கிடைக்காது, பர்தும் கிடைக்காது, ஏசியும் இருக்காது, சர்பத்தும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், இந்த அளவுக்கு கர்ண கொடூரமான ஒன்றாக அல்லாஹ் நரகத்தை வைத்திருக்கிறான். இந்த நரகம் அதாவது 145 லட்சம் கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய வெயிலுடைய தாக்கம், அத்தனை கோடி மைல்களுக்கு இப்பால் இருக்கிற இந்த பூமியில இருக்கக்கூடிய நம்மால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அதை தனித்துக் கொள்வதற்காக எத்தனையோ வகையில் நாம் அல்லோகப்படுகிறோம், எத்தனையோ இடர்களை நாம் எதிர்கொள்கிறோம். ஆனால் அந்த சூரியனிலே போய் நாம் மாட்டிக்கொண்டால் நம்முடைய நிலை எப்படி என்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு காலம் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, நாம் அதிலிருந்து மீளவே முடியாது. நாம் அதில் போடப்பட்டு விட்டால் பொசுங்கி சாம்பலாய் போவோம், அவ்வளவுதான் என்பதை அல்லாஹ் நமக்கு காட்டித் தருகிறான். இதை விடவும் கர்ண கொடூரமானது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவதற்காகத்தான் இந்த சூட்டை, இந்த வெயிலை, இந்த கோடையை அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக என்ன ஒவ்வொரு பருவத்திலும் இதெல்லாம் கடந்து போக வேண்டும். இதெல்லாம் மனிதன் தன்னுடைய நிலையை, தன்னுடைய நடவடிக்கையை மாற்றிக் கொள்வானா என்று பார்ப்போம் என்று பல வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை மனிதனுக்கு அல்லாஹ் காலச்சூழலால் ஏற்படுத்தி கொடுக்கிறான். இதிலும் திருந்தாத ஜென்மங்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கின்றன என்பது அது தனி விஷயம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி யஸ்லன் நாரல் குபரா. அந்த நெருப்பு இருக்கிறது, அது மிகப்பெரிய, மிக பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு, மிகப்பெரிய நெருப்பு. யஸ்லன் நாரல் குபரா. அந்த நெருப்பில் தான் இவன் நுழைவான். யார் குற்றவாளியோ, யார் வரம்பு மீறுகிறானோ அவன் தான் அந்த நெருப்பில் நுழைவான். லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. அந்த நெருப்பில் அவன் சாகவும் மாட்டான், அவன் உயிர் வாழவும் மாட்டான். ரெண்டு கட்டான் என்று சொல்வார்களா இல்லையா?
ரெண்டு கட்டான். இந்த ரெண்டு கட்டான் வாழ்க்கை என்பது நரகத்திற்கு எவன் போகிறானோ அவனுக்கு என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா என்று அல்லாஹ் சொல்றான். அவன் மௌத்தாக மாட்டான், ஹயாத்தாகவும் இருக்க மாட்டான். அது என்ன வாழ்க்கை? அது ஒன்று செத்து தொலைய வேண்டும், இல்லது உயிரோடு இருக்க வேண்டும். இதுதான் நரக வாழ்க்கை. சாவும் கிடையாது, வாழும் கிடையாது என்பதை அல்லாஹ் மிக எளிதான இரண்டு வரிகளில், இரண்டு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அந்த நரகத்தினுடைய கடமையை பற்றி சொல்கிற போது 29ஆம் அத்தியாயம் 55ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யௌம யக்ஷாஹுல் அதாப் மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம் வ யகூலு தூகு மா குன்தும் தஅமலூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், யௌம யக்ஷாஹுல் அதாப் மின் ஃபௌகிஹிம், அவர்களுக்கு மேல் இந்த வேதனை, அதாப் தண்டனை அவர்களை சூழ்ந்து மேற்புறத்தில் அவர்களை மூழ்கடிக்கிற போது, ஒமின் தஹ்தி அர்ஜுலிஹிம், அவர்களுக்கு காலுக்கு கீழும் இந்த வேதனை அவர்களை சூழ்ந்து கொள்கிற போது, வயக்கூலு, அல்லாஹ் சொல்லுவான், லூகு மஸ்ஸ ஸகர் லூகு மா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்த வினைக்காக இதை அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்வார் சொல்லுவார். நீங்க இந்த உலகத்தில் என்னென்ன வினைகள் செய்தீர்கள், நல்லதை செய்தீர்களா, உங்களுக்கு இது கிடையாது. தீயதை செய்தீர்களா, அதற்கான தண்டனையை அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படி சொல்லுகிற போது அந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மேலேயும் நரகம் அவனை மூடிக்கொள்ளும், கீழையும் கால் கீழாக நரகம் அவனை மூடிக்கொள்ளும். பிரியாணி எப்போ ருசியா இருக்கும், அதை பதமாக நல்ல கிண்டி எடுத்து அதுக்கப்புறம் கீழே இருக்கிற நெருப்பையெல்லாம் மொத்தமா தூர கலட்டிட்டு கீழே இருக்கிற நெருப்பையெல்லாம் பிரியாணியுடைய சட்டிக்கு மேல மூடிய போட்டு அதுக்கு மேல இந்த நெருப்பை போட்டு வச்சு கொஞ்ச நேரம் வச்சிருந்தா தான் கீழையும் மேலையும் அந்த நெருப்பினுடைய தாக்கம் அந்த பிரியாணி பதமாக என்ன வாய்க்கு ருசியாக நமக்கு என்ன செய்யும், சமைத்து தரும். அப்போ கீழையும் நெருப்பு, மேலையும் நெருப்பு, பதமாக இறைச்சியையும் அந்த சோறை அந்த அரிசியையும் அதில் உள்ள கலவையையும் பதமாக உங்களுக்கு சமைத்து தருவதற்கு இருபுறமும் என்ன நெருப்பினுடைய கடுமை இருந்தால்தான் சீராக சமச்சீராக என்ன செய்யும், அந்த உணவு நமக்கு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா கீழே உள்ள நல்ல வெந்து குழஞ்சு போயிருக்கும், மேல எல்லாமே கறி வேகாமல் அரிசி வேகாம எல்லாமே நறுநறுன்னு என்ன செய்யும். இப்படி பதப்படுத்துவதற்கு, வாய்க்கு ருசியாக உணவை சமைப்பதற்கு கீழ் மேலுமாக மனிதன் என்ன செய்கிறான், அவன் நெருப்பை என்ன செய்கிறான், பயன்படுத்துகிறான். அல்லாஹ் உன்னை பதமாக வைத்துக் கொள்வதற்கு நீ மறுத்தவன், இணை கற்பித்தவன், வரம்பு மீறியவன், அக்கிரமக்காரன் என்றால் உனக்கு கீழும் நெருப்பு மேலும் நெருப்பு. இப்போ நீ செய்த விலைக்கு என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவித்துக் கொள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் என்பதை 29ஆம் அத்தியாயம் 55ஆம் வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து சொல்கிறான், குலில் ஹக் மின் ரப்பிக்கும் ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். முஹம்மதே, உண்மை எதுவோ அதை நீ சொல்லிவிடு. இதான் உண்மை, இதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள், இது தடுக்கப்பட்டது, இது அனுமதிக்கப்பட்டது, இது முற்றிலும் தடுக்கப்பட்டது, இதில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால், செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிரந்தர நரகம் என்றெல்லாம் எந்த உண்மையை குர்ஆனாக இறை தூதருக்கு அல்லாஹ் இறைக்கு வழங்கினானோ அந்த உண்மையை மக்களுக்கு நீங்கள் போட்டு உடைத்து விடுங்கள். மக்களுடைய மனமாச்சரியங்களுக்கு ஆட்பட்டு விடாதீர்கள், சுய விருப்பருக்கு இடம் தந்து விடாதீர்கள், உண்மையை உண்மையாக சொல்லிவிடுங்கள். குலில் ஹக் மின் ரப்பிக்கும், இந்த உண்மை முன்புறத்தில் உள்ளதல்ல, உன்னுடைய மன இச்சைக்கு உட்பட்டதல்ல. மின் ரப்பிக்கும், உம்முடைய ரப்பிடம் இருந்து வந்தது. குர்ஆன் யாரிடம் வந்தது? உம்முடைய ரப்பிடம் இருந்து வந்தது. நீ சொல்லக்கூடிய இந்த குர்ஆனுடைய வரிகள் உன்னுடைய ரட்சகனிடம் இருந்து உனக்கு அறிவிக்கப்பட்டது, அதை நீ சொல்லிவிடு என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். நபி அவங்க சொல்லியாச்சு, சொன்னா அத்தனை பேரும் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டார்களா? அதை அப்படியே சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினார்களா? இல்லை. ஆனால் நபி அவர்களை சொல்ல சொன்னான், நீ சொல்லிவிடு. அதை கடைபிடிப்பதும் கடைபிடிக்காமல் புறக்கணிப்பதும் அது அவனவனுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். எவன் விரும்புகிறானோ அவன் அதை ஏற்றுக்கொள்ளட்டும், நம்பட்டும். எவன் விரும்புகிறானோ அவன் அதை மறுக்கட்டும், அது இங்க என்ன செய்யணுமோ செய்து கொள்ளட்டும். சொல்ல வேண்டியதை சொல்லிவிடு, அது அவனவனுடைய விருப்பம்.
நடைமுறைப்படுத்துவதும் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதும் அது அவனவனுடைய விருப்பம் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான். அப்ப அவனுடைய விருப்பமாக இருக்கும்போது சொல்ல வேண்டியது சொல்லி என்று அல்லாஹ் சொல்ல வேண்டும். அவன் ஒரு பிடிச்சிட வேண்டியன இங்க பிடிக்க மாட்டான், அல்லாஹ் மறுமையில பிடிப்பான். இங்க சொல்ல வேண்டியது கடமை. ஏன் உனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிவு தந்திருக்கானே, சிந்திக்கிற ஆற்றலை தந்திருக்கிறான். எது வேண்டும் எது வேண்டாம் என்று உங்க விவகாரங்களில் முடிவெடுக்கிற திறமையை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அது மாதிரி இது நல்லது இது கெட்டது என்று மறுமையில் நடக்கக்கூடியவைகள், மறுமையில் எதிர்நோக்கக்கூடியவைகளுடைய பாரதூரமானவைகளை சாதகமானவைகளை சொல்ல வேண்டிய இடத்தில் இறை தூதரை அல்லாஹ் சொல்ல வைத்தான். சொன்னார்கள், எடுப்பதும் மறுப்பதும் அவனுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது, அவனுடைய இஷ்டத்துக்கு உட்பட்டது. அது அவனவன் என்ன செய்யணும் செய்து கொள்ளட்டும். இன்றைக்கும் ஒரு நாள் இந்த உலகத்தில் அவன் அழிந்தாக வேண்டும், இறந்தாக வேண்டும். அவன் இறப்பை சந்தித்ததற்கு பிறகு அவன் நிச்சயமாக இடத்தில் வந்தாக வேண்டும். அப்போது நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்னா அத்ததனாலின் தாலிமின் நாரா, அநியாயக்காரர்களுக்கு நெருப்பை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். அநியாயக்காரர்களுக்கு நெருப்பை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். இங்கே யார் அநியாயக்காரன் யார் நல்லவன் என்பதை நீங்கள் நாம யாரும் தீர்மானிக்க முடியாது. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் மனிதனுக்கு தரவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தரவில்லை. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் தன்வசம் வைத்திருக்கிறான். ஏன்? அவன் மில்லி கணக்கான கரெக்டா நெருப்பு பார்ப்பான், அவன் மிகச் சரியாக நிற்பான், சரியாக அளவிடுவான். இங்க மனிதன் அளவிடுவது என்பது அது அவனுடைய விருப்பத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். அவனுடைய அதாவது சொந்த விருப்பத்திற்கு உட்பட்டவன் என்ன செய்வான்? அளவிடுவான். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தளவில் அவனுடைய அளவீடு என்பது மிகச் சரியானதாக இருக்கும். யாரும் அல்லாஹ் எந்த மனிதனுக்கும் அணு அளவு கூட அநியாயம் கிடைக்க மாட்டான், அநியாயம் கிடைக்க மாட்டான். சரியாக அவன் துரும்பளவு நன்மை செய்தாலும் அதற்கான பலனை அனுபவிப்பான், அவன் துரும்பளவு தீமை செய்தாலும் அதற்கான தண்டனையை அனுபவிப்பான். அவன் தக்லத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்தின் ராதியா வமன் கஃபத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்தின் ராதியா என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக தண்டனையை மறுமையிலே தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த நாரை நெருப்பை தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த நெருப்பு ஆதபியும் சுராதிகுஹா, அந்த நெருப்பினுடைய சுவர்கள் அவனை சூழ்ந்திருக்கும். அந்த நெருப்புடைய சுவர்கள் அவன் மொத்தத்துக்கு நெருப்பை அவனை சுற்றி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன் ஐயோ நெருப்பு முழுவதும் என்னை சுற்றி இருக்கிறது, எனக்கு அப்படியே என்ன நான் தாழ்கிறது, தாகம் எடுக்கிறது, நான் வறண்டு போய்விட்டது, என் உடம்பை சோர்ந்து போய்விட்டது, என் உடலில் இருக்கிற நீர்ச்சத்து எல்லாம் வெளியேறிவிட்டது என்று என்ன செய்வான்? அல்லோகலப்படுவான். ஏதாவது குடிக்க தண்ணீர் தாங்க, அதை தாங்க, இதை தாங்க என்று கேட்பான். அவர்கள் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்பார்கள். யார்? அக்கிரமக்காரர்கள் நரகத்தில் போடப்பட்டதற்கு பிறகு என்னை காப்பாற்றுங்கள் என்று காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிடுவார்கள். அவர்களுக்கு ஒரு தண்ணீர் கொடுக்கப்படும், நரகத்திற்கு போனவர்களுக்கு ஒரு தண்ணீர் கொடுக்கப்படும். தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தண்ணீர் கல்முகுல். என்ன தண்ணீர்? செம்பை உருக்கினால் எப்படி வழிந்தோடும், ஒவ்வொரு உலோகத்தையும் அதற்கான அதை உருக்குவதற்கான வெப்பத்தை, அதாவது டிகிரியை கூட்டி என்ன செய்வாங்க? அதை உருக்குவாங்க. தங்கத்தை சும்மா சாதாரணமா நீங்க அடுப்புல விரை எரிக்கிற நெருப்புல தங்கத்தை போட்டா உருகுமா? உருகாது. அதை உருக்குவதற்கென்று நல்ல டெம்பரேச்சர் கூட்டி அந்த நெருப்பை கூட்டினால் மட்டும்தான் தங்கம் என்கிற உலோகம் உருகும். அதே போன்று செம்பு என்கிற உலோகம் அதை உருக்குவதற்கு, அதை தண்ணீராக ஓட வைப்பதற்கு உரிய அளவிற்கு அதை என்ன செய்ய வேண்டும்? அதிகப்படியான வெப்பத்தில் அதை போட்டு காய்ச்சினால் மட்டும்தான் அதை உருக்க முடியும். நாம் பார்க்கிறோம், வெள்ளி, பித்தளை, தங்கம் என இது மாதிரியான உலோகங்களை உருக்கி காய்ச்சி அதை திரவ நிலைக்கு கொண்டு வந்து பிறகு தாங்கள் விரும்புகிற பாத்திரங்களை, நகைகளை, அணிகலன்களை, அதாவது பொருட்களை செய்வதை பார்க்கிறோம். அது மாதிரி அதாவது செம்பை உருக்கி அதுதான் பானமாக அந்த அக்கிரமக்காரர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான்.
அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வழங்கப்படும். தண்ணீரை கொடுத்து காப்பாற்றப்படுவார்கள். என்ன தண்ணீர்? கல் முஹ்லி, அந்த செம்பை உருக்கிய தண்ணீரை போன்ற ஒன்று அவர்களுக்கு தரப்படும். அது யஷ்வில் உஜூஹ், முகத்தை எல்லாம் கரித்து நாசமாக்கிவிடும். அந்த தண்ணீரை குடிக்க முடியுமா? சும்மா கொஞ்சம் சூடு அதிகமாகிடுச்சுங்க, வெந்நீரை நாம் ஆற வைத்து தான் குடிக்க வேண்டும். சாயம் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா அதே ஆற வைத்து தான் குடிக்க வேண்டும். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்முடைய உடலில் இருக்கிற அந்த பாகங்கள், உறுப்புகள் சூட்டை தாக்கி பிடிக்கும். அதை எல்லை மீறுகிற போது அந்த உறுப்பை இது செய்யும், பொசுங்கி போய் கருகி நாசமாக போகும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், யஷ்வில் உஜூஹ் பிஸ ஷராப் வ பிஸ முர்தஃபிகா வ பஸாத் முர்தஃபிகா என்று அல்லாஹ் சொல்றான். இதுதான் அவனுக்கு தரப்படும், இது அவனுக்கு கெட்ட பானம், அவன் குடிப்பதற்காக தரப்படக்கூடிய ஆக கெட்ட பானம். பஸாத் முர்தஃபிகா, அவன் ஒதுங்குவதற்குரிய ஆக கெட்ட இடம் இந்த நரகம் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகிறான். நரகத்துடைய கர்ண கொடூரத்தை அல்லாஹ் மிக நேர்த்தியாக இங்கு சொல்ல வேண்டியதனுடைய அவசியம் என்ன? நாம் இந்த கோடையில் இந்த நரகத்தினுடைய சூட்டை, இந்த வெப்பச்சூட்டை நான் அனுபவிக்கிறோம். இந்த வெப்பச்சூட்டை நாருக்கும் நாரு ஜஹன்னம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், அஷத்து லவ் கானு யஅலமூன், இந்த நெருப்பு இருக்கிறது இது நரக நெருப்பு, இது இதை விட நரக நெருப்பு கடுமையானதாக இருக்கும். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் இதை விட நரக நெருப்பு கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்றைக்கு மனிதன் அனுபவிக்கக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய இந்த சூடு இருக்கிறது நரக சூட்டில் 70 ஒரு பகுதி தான். 70 பங்கில் ஒரு பங்கை தான் இன்றைக்கு மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இங்க 100, அங்க பரமத்தி வேலூர்ல கரூர் பரமத்தியில 105, வேலூர் 110, திருநெல்வேலியில் 103, திருச்சியில 100, சென்னையில 105, ஆந்திராவில் 113, டெல்லியில, இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் வெப்பத்தினுடைய தாக்கத்தை இன்றைக்கு எத்தனை ஃபாரன்ஹீட் என்று சொல்கிறார்கள். எத்தனை முறையில் போய் சேர்ந்துருவாங்க இந்த அடிக்கிற சூட்ல. வடக்கெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த கோடையின் தாக்கத்தால் இத்தனை உயிர்கள் மாண்டன என்று செய்திகளை நாம் பார்க்கலாம். இதெல்லாம் இந்த சூடும் சரி, சூரியனுடைய கிட்ட போனா இருக்குது அந்த சூடும் சரி, அடுப்புல எரிஞ்சிட்டு இருக்குது அதுல கையை விட்ட நம்ம கை எப்படி இருக்கும், இந்த சூடும் சரி, எல்லா சூடுமே அல்லாஹ் நரகத்தை வைத்திருக்கிறானே நாளை, அந்த நரகத்தில் 70 ஒரு பங்கு தான் இந்த சூடு என்று அல்லாஹ் சொல்கிறான். மீதி 69 அல்லாஹ் அங்குதான் வைத்திருக்கிறான். எப்போது மனிதன் அழிக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவானோ அப்போது அவன் குற்றவாளியாக இருந்தால் அவனுக்கு வழங்கப்பட இருக்கிற நரகம் இருக்கிறது, இங்கு அனுபவித்த இந்த சூட்டில் 69ஐயும் சேர்த்து வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் எப்படிப்பட்ட தாக்கம், நரகத்தை தாக்கம் இருக்கும் என்பதை நாம் யோசிப்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த கோடை காலத்தை தருகிறான். கோடையுடைய சூட்டை நம்மை அனுபவிக்க வைக்கிறான். இதில் நாம் புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாற்றிடுவானாக. வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத் மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பைஅ தாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நம்பிக்கையாளர்களே, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரைந்து வாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களை விட்டுவிடுங்கள், இதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சூரத்துல் ஜும்மாவில் சொல்லி காட்டுகிறார். ஜும்மா குத்பாவுக்கான நேரம்
எழுதி நெத்தில ஒண்ணு மாதிரி என்ன ஒட்டப்பட்டிருக்கிறது. எத்தனை மணிக்கு ஜும்மா என்பது எல்லோருக்கும் தெரியும். ஜும்மா எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் தெரியும். ஜும்மா என்பது லுகர் தொழுகையை தொழுவதற்கான நேரத்தில் ஜும்மா நடைபெறுகிறது. லுகர் தொழுகை என்று சொன்னால் 4 ரக்காத்துகள் தொழுதாக வேண்டும். ஆனால் வெள்ளிக்கிழமை ஜும்மா என்றால் 2 ரக்காத்துகள் மட்டும்தான். ஏன் நாளை அல்லாஹ் 2ஆக ஆக்கி வாரத்தில் ஒரு முறை 2 மட்டும் நீங்க இந்த நேரத்தை தொழுங்க ஏன் அல்லாஹ் மாற்றினான்? அல்லாஹ்வுடைய தூதரை நடைமுறைப்படுத்தினார்கள். மீதி 2 ரக்காத்துக்கான அந்த நேரத்தில் இங்கு சொல்லப்படுகிற இறைவனுடைய வரிகள், வார்த்தைகள், வசனங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை அமர்ந்து செவிதாட்டி கேட்க வேண்டும் என்பதற்கு தான். வெறுமனே 2 ரக்காத்தை வந்து சேவல் கொத்துவதை போல் கொத்திவிட்டு போவதல்ல. அது ஜும்மா தொழுகை அல்லது. ஜும்மா என்பது இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னர் எவர் வந்து விடுகிறாரோ அவர்தான் முழுமையாக ஜும்மாவில் கலந்து கொண்டதாக மலக்கள் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற கணக்கு புத்தகத்தில் எழுதுவார்கள். வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஜும்மாவிற்கான நேரம் 12:30 என்று ஏற்கனவே தெரிந்ததுதான். இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களை மலக்கள் எப்படி கணக்கில் எடுப்பார்கள்? 2 ரக்காத் தொழுவதற்காக வந்திருக்கிறார்கள் என்றுதான் எடுப்பார்கள். முந்தைய 2 குத்பா இருக்கிறது, அதை செவியேற்கவில்லை என்ற கணக்கை தான் எடுத்துக் கொள்வார்கள். என்ன அப்படி நமக்கு பெரிய வேலை, என்ன பெரிய அவசரம், என்ன பெரிய தேவை, எல்லா இடத்தையும் விட்டுட்டு தான் வரணும்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். வதருல் பை என்று அல்லாஹ் சொல்றான். வியாபாரத்தை விட ஒரு பெரிய மனிதனுக்கு அலுவலகம் ஒன்று முடியுமா? பணம் சம்பாதிப்பதற்குரிய வழிதான் வியாபாரம். வியாபாரத்தை விட்டு தொலைச்சிட்டு வாங்க. இது வாரம் ஒரே ஒரு நாள், ஒரு நேரம். இதை குறித்த நேரத்தில் பங்கெடுப்பதற்கு நாம் தயாரில்லை என்று சொன்னால் இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய மற்றவைகளை நாம் இங்கே நாம் நடைமுறைப்படுத்த போகிறோம். நமக்கு வேலை, நமக்கு 48 மணி நேரம் இருந்தாலும் நமக்கு என்ன பத்தாது. நாம கால சக்கரத்தை ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். என்ன சக்கரத்தை கட்டி ஓடினாலும் அல்லாஹ் ஒரு வினாடி பிடித்து விட்டால் சக்கரம் ஓடாது, நின்றும் சக்கரம். அதனால இந்த சக்கரத்தை எல்லாம் தெரிந்துதான் அல்லாஹ் சொல்கிறான். அழைப்பொலி கேட்டால் பதருல் பை என்று அல்லாஹ் சொல்கிறான். வியாபாரத்தை விட்டு, பணம் வரக்கூடிய வழியை விட்டு. ஏன்? அந்த பணத்தை அல்லாஹ் நாடினால் தான் உனக்கு தருவான். நீ என்னமோ நான் போயிட்டு தப்பு போயிடலாம், தப்பு போயிடலாம் என்று நீ நினைக்கிறாய். அல்லாஹ் நாடாமல் உனக்கு கிடைக்காது. அல்லாஹ் முடிவு செய்யாமல் உனக்கு கிடைக்காது. கழுத நிக்கிறா நாளைக்கு உங்க வேலைக்காக வேண்டி எத்தனையோ விஷயங்களை நாம தள்ளி கொடுக்கிறோமா இல்லையா? எத்தனையோ விஷயங்களை உறங்குறோமா இல்லையா? அப்ப நம்ம சுய தேவைக்காக பல முக்கியமானவைகளையும் கூட நாம் ஒதுக்கி வைக்கிறோம். அல்லாஹை நினைப்பதற்கு இதை விட்டுட்டு கொஞ்சம் முன்னால் வந்து உட்கார விடாதா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் நாளை மறுமையில் நரகத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த கர்ண கொடூரமான நெருப்பிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், வமின் வராயி ஜஹன்னம் வயுஸ்கா மின் மாயின் ஸதீத் யதஜர்ரஹு வலா யகாது யுஸீஹு வயதீஹில் மௌத் மின் குல்லி மகான் வமா ஹுவ பிமையித் வமின் வராயி அதாபுல் கலீத் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் 14வது அத்தியாயம் 16-17 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வமின் வராயி ஜஹன்னம், இவர்களுக்கு பின்னால் நரகம் இருக்கிறது, இவர்களுக்கு பின்னால் நரகம் இருக்கிறது. யுஸ்கா மின் மாயின் ஸதீத், அந்த நரகத்தில் இவர் தூக்கி வீசப்பட்டால் அவர்களுக்கு தேவைப்படுகிற அந்த பானமாக சீல் தான் அவர்களுக்கு தரப்படும். சீல் சிறங்குல வடிமா இல்லையா? இந்த சீல் தான் குடிக்க தரப்படும். அல்லாஹ் சொல்கிறான், யுஸ்கா மின் மாயின் ஸதீத் யதஜர்ரஹு, அந்த சீலை நாம் குடிக்க வேண்டிய நிலை ஏற்படும். முடியாதுன்னு சொல்ல முடியாது, வேற வழி இல்லை. சாக்கடையை தான் குடிக்க வேண்டும் என்கிற நிலை வருகிற போது மனிதன் சாக்கடையை குடித்து உயிர் வாழ்கிறான். பார்க்கிறோமா இல்லையா? தண்ணீர் இல்லாத வறட்சியான நேரங்களில் எத்தனையோ, அதாவது நடைபாதையில் வசிக்கக்கூடியவர்கள் சாக்கடையை வடிகட்டி குடிநீராக குடிக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இதை விட மோசமான நிலையிலும் மனிதர்கள் வாழ்கிறார்கள். நரகத்தில் இதை தாண்டி வேறு எதுவும் உங்களுக்கு தரப்படாது. சீதான் தரப்படும். அதை குடிக்கிற போது மிடர் மிடராக குடிக்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், மிடர் மிடராக குடிக்கிற போது தண்ணீரை உசுறு உறிஞ்சிருவோம், சர்பத்தை உசுறு உறிஞ்சிருவோம். நமக்கு ருசியான பானமாக இருந்தால் நமக்கு லவண நிச்சயம் ஊதிடுவோம்.
ஆனால் நமக்கு விருப்பம் இல்லாத ஒன்றாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிப்போம். அதை எத்தஜர்ரவு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பார்கள். வலா யக்காது யுஸீபுஹு ஆனால் அது அவர்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குவது தொண்டைக்குள் இறங்காது, கொட்டவும் உள்ள போவாது, வெளியே வரும். வலா யக்காது யுஸீபுஹு அப்போது வயத்திஹில் மௌத் மரணம் அவனை சூழ்ந்திருக்கும். கண்ணுக்கு முன்னால் மரணம் காட்சி அளிக்கும். ஏன்? தாகத்தை அடக்குவதற்கு சீழை குடிக்க முடியவில்லை. ஏதாவது குடித்தால்தான் உயிர் வாழ முடியும். ஆனால் குடிக்க முடியவில்லை, உயிர் வாழ முடியவில்லை. எல்லா திசைகளிலிருந்தும் மரணம் அவனை சூழ்ந்து விடும். எல்லா திசைகளிலிருந்தும் மரணம் அவனை சூழ்ந்து விடும். இவருக்கு பின்னால் அதாவது கலீம், இதுவும் இதற்கு பின்னால் இன்னும் கொடிய வேதனை இருக்கிறது, தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்காக வாரத்தில் ஒரு முறை 12 மணிக்கே வந்து உட்கார்ந்தா என்ன நமக்கு என்ன? வீடு நகை ஓடிட போதா, அல்ல வியாபார கிடக்க ஓடிட போதா? இல்லை, நமக்கு மனதில் இடம் இல்லை, அந்த எண்ணம் இல்லை. முன்கூட்டியே வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த கொடுமையான சூட்டை அல்லாஹ் தருகிறான். சூட்டிலிருந்து ஐயோ இதை இப்படியா, நாளை அல்லாஹ் எப்படி வைத்திருப்பான், அதுதான் எனக்கு முக்கியம், அதிலிருந்து என்னை காத்துக் கொள்வதற்கு என்ன வழி, அதை தேடி நாம் ஓடக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று கேட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு கடமையை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குது ஹிதரக்கும் வன்ஃபிரு சுபாத் அவ் இன்ஃபிரு ஜமீஆ என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்பிக்கையாளர்களே, குது ஹிதரக்கும் எச்சரிக்கையை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தோழர்களுக்கும் அல்லாஹ் சொன்னான், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். என்ன? வன்ஃபிரு சுபாத் அவ் இன்ஃபிரு ஜமீஆ, நீங்கள் உறுதியாக புறப்பட்டு போங்கள், ஒன்றாக புறப்பட்டு போங்கள், தனியாகவும் போங்க, ஆனா எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக, எதிரிகள் எந்த திசையில் இருந்தும் உங்களை தாக்கக்கூடும். எச்சரிக்கை மூமினுக்கு அவசியம். மூமினுக்கு எச்சரிக்கை அவசியம். அந்த எச்சரிக்கை அவசியம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரின் வழியாக அல்லாஹ் நடைமுறைப்படுத்தியும் காட்டினான். இன்றைக்கு நடக்கிற இந்த போர் பட்டனை கட்டினால் டாம் டீம் டமார் என்ற போர் அல்ல. நேருக்கு நேராக ஆயுதங்களை ஏந்தி வில்லும் அம்பும் வாளுமாக வைத்து போரிட்ட அந்த காலத்தில் தான் அல்லாஹ் எச்சரிக்கையை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கை என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு சொல்கிறான், சஹாபாக்களுக்கு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்கிறான். ஏன்? இந்த நேரத்தில் அவர்கள் ஆயுதத்தால் உங்களை தாக்குவார்கள் என்று சொல்ல முடியாது. கவனமாக இருங்கள். தொழுகைக்கான நேரம் வருகிறது, யுத்தத்திற்காக அணிவகுத்திருக்கிறார்கள். இப்ப அல்லாஹ் எல்லோருமாக ஒரு தலைமையின் கீழ், இமாமின் கீழ், அல்லாஹ்வுடைய தூதரின் கீழ் அணிவகுத்து நின்று தக்பீர் கட்டினால் இதுதான் சந்தர்ப்பம். எது சந்தர்ப்பம்? ஆயத்துல்லா கமேனி அவர் காலையில என்ன பஜ்ரத்தோடு சாரம் முடிச்சுட்டு தொழுகைக்காடி உட்கார்ந்து இருப்பாரு என்கிற ஒரு சந்தர்ப்பம் எதிரிக்கு தெரிய வந்ததால் சரியாக திட்டமிட்டு எதிரி அவரை என்ன செய்தான்? ஒரே சூட்டிலே சுட்டு வீழ்த்தினான். குடும்பமே சரியா போச்சு. அப்போ இப்படி எச்சரிக்கை இல்லாமல் நாம் இருந்துவிடக் கூடாது. இது எல்லா காலத்திலும் நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒன்று. எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அப்போ தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி கைகளை கட்டுகிற போது அவர்களோடு அணிவகுத்து சென்ற சஹாபாக்கள், போர் வீரர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நாமளும் ஜமாத்தை தொழுகிறோம் என்று எல்லாரும் சேர்ந்து போய் ஜமாத்தின் தொடர்ந்து சொன்னானா? எச்சரிக்கை கையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானே, என்ன செய்வது? இருக்கிற 100 பேர்ல 50 பேர் அல்லாஹ்வுடைய தூதரின் தலைமையின் கீழ் ஒரு ரக்காத்தை தொழட்டும், மீதி 50 பேர் எதிரிகளை எதிர்நோக்கி நிற்கட்டும். எதிரிகள் தாக்குவார் என்று சொன்னால் நீங்கள் அவரோடு சண்டையிட வேண்டும், தாக்க வேண்டும். முந்தைய 50 பேர் ஒரு ரக்காத்தை முடித்து தொழுகையை முடித்து விட்டு எதிரிகளை நோக்கி அவர்கள் நிற்க வேண்டும். தொழாமல் நின்ற அந்த மீதி 50 பேர் அடுத்த ஒரு ரக்காத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இணைந்து தொழ வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் போரிலும் கூட
நேரத்தில் கூட்டாக தொழுவதை எச்சரிக்கையோடு நடைமுறைப்படுத்துகிற வழிமுறையை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இந்த அளவுக்கான எச்சரிக்கை நமக்கு வேண்டும். சமூகத்தின் மீது அக்கறை இருந்தால் நாம் எச்சரிக்கையாக இருப்போம். சமூகத்தின் இந்த சமுதாயத்துடைய விரோதிகள் யார், நண்பன் யார், சமுதாயத்துடைய நலன் மீது அக்கறை கொண்டவன் யார், சமுதாயத்தை கருவறுக்க வேண்டும் என்று துடிக்கின்றவன் யார் என்கிற எச்சரிக்கை உணர்வு இருந்தால் நாம் எச்சரிக்கையாக இருப்போம். அந்த எச்சரிக்கை உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நடைபெற இருக்கிற இந்த நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தல் இருக்கிறதே, இது நமக்கு தரப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக, இதை எச்சரிக்கை ஆயுதமாக நாம் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சுய விருப்பத்திற்காக இந்த தேர்தலை நாம் நிச்சயமாக கையாளக்கூடாது. நம்முடைய சொந்த மனமாச்சரியங்களுக்கு இந்த தேர்தலில் நாம் இடம் தந்துவிடக் கூடாது. இந்த நாட்டில், இந்தியாவில் முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரம் நாளுக்கு நாள் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. அவருடைய சொத்து, அவருடைய உயிர் உடைமை அத்தனையுமே இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட காலத்தில் எவனை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நாம் சிதறி போய் சின்னாபின்னப்பட்டு போய் நமக்குரிய சொந்த லாபங்களுக்காக இந்த தேர்தலை நாம் கையில் எடுப்போம் என்று சொன்னால் நாமும் சரி, நம்முடைய தலைமுறையும் சரி, இதைவிட பன்மடங்கு கொடுமைகளையும் நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை கவனத்தில் கொண்டு வரக்கூடிய இந்த தேர்தலில் யாரை வீழ்த்த வேண்டும் என்பதில் கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் அனைவருக்கும் இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.